மாதிரியான தண்டனை வழங்கப்படும் அந்த ஹதீஸில் எழுது. கேள்வி புரிஞ்சிருச்சா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வட்டி சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வகையான சந்தர்ப்பங்களில் தண்டனை. அது எந்தெந்த மாதிரியான சந்தர்ப்பம், என்னென்ன தண்டனைகள்? 4வது கேள்வி புரிஞ்சிருச்சா? 3வது புரிஞ்சிருச்சா? அது மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது வட்டியினுடைய வகைகள். நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கிறீங்க அதை எழுதுங்க. வட்டியினுடைய வகைகள். 5வது பொதுவான கேள்வின்னு சொன்னாங்க. பொதுவான கேள்வி அப்படின்னா நம்ம தலைப்புக்கு அப்பாற்பட்ட கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். வியாபாரத்தினுடைய நிபந்தனைகள் என்ன? ஆமாம், தெரிஞ்சதை எழுதுங்க. ஒரு வியாபாரம்னா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு? பொதுவான கேள்வி தானே சொன்னீங்க. இது பொதுவான கேள்வி. இதை தெரிஞ்சிட்டாலே பெருமதி வட்டியிலிருந்து வெளியே வந்துடலாம். வியாபாரம்னா என்ன? நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் கூடுமா, அந்த பிஸ்னஸ் கூடுமா அப்படிலாம் நீங்கள் கேட்க முன்னாடி வியாபாரத்தினுடைய அந்த நிபந்தனைகளை தெரிஞ்சிட்டாலே அந்த பிஸ்னஸ் கூடுமா கூடாது. இதுதான் அடிப்படை. இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு பார்த்துட்டாலும் எல்லாம் புரிஞ்சு போயிடும். ஓகே, மீண்டும் கேள்வி சொல்லவா? எனக்கு மறந்துடக்கூடாது. என்ன சொன்ன முதல்ல? என்னது? வசனம் எழுதுங்க. அல்லாஹ் ரசூலோட போர் புரிகிறது சம்பந்தமான வசனம். 2வது ரசூலுல்லாஹ் வட்டி சம்பந்தப்பட்டவர்களை சபிச்சாங்க. அவர்கள் யார் யார்? 3வது 3 படித்தரத்தில் தண்டனை வழங்கப்படணும். எப்பப்போ, என்ன மாதிரியான தண்டனை? 4வது வட்டியினுடைய வகைகள். 5வது வியாபாரத்தின் நிபந்தனைகள். முடிஞ்சுதானே? நான் சொன்னதுக்கு பதில் கேள்வி நிறைய இருக்கா? இப்போ துளு சொல்லியிருக்கு. 10 நிமிஷம் லேட்டாக தெரியும். இப்போ இந்த பதில் வந்த பிறகு என்ன செய்யணும்? பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கிற ஒரு 8 பேர் சர்டிஃபிகேட். كتبت باللغة العربية أو تميلية؟ கெட்டுமானத்தை சொல்லணும். பள்ளி கெட்டுமானம் இருக்குல்ல, அது டைம் முடிஞ்சிச்சு. சிம்பிளா இல்லாதனால வியாபாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பெண்கள் பகுதியில் பேப்பரை கொடுத்து ஆண்கள் பகுதியில்
கட்டடம் அங்கே கொஞ்சம் அலௌன்ஸ் பண்ணிடணும். சரி, இல்லை அவங்க கேள்வி பதில் கேட்க சொல்லுமா, அதுக்கப்புறம் வேணா லாஸ்ட்டாக ஆன்சர் கேள்விகள் கேட்கறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். பொதுவாக இந்த ரியாலை விட்டுருங்க, நம்ம நாட்டினுடைய பணத்தை எடுத்துக்கிறோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு 1,00,000 ரூபா தந்தேன்னு வைங்க. 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ அந்த ரூபாயை நான் வாங்கும்போது நீங்கள் அதே 1,00,000 தருவீங்களா, அல்லது இன்னைக்கு உள்ள மதிப்பின் அடிப்படையில் தருவீங்களா? அன்னைக்கு உள்ள 1,00,000 என்பது இன்னைக்கு எவ்வளவோ கீழே போயிடுச்சுல. அப்போ அது எனக்கு நஷ்டம் தானே. அப்போ இது நம்ம பணத்துக்குள்ளேயே அந்த வித்தியாசம் வருது. ரியால் 2வது. அப்போ இதுக்கு என்ன அடிப்படை என்னன்னா, நம்ம இஸ்லாம் சொல்லுகிற கொடுக்கல் வாங்கல் தங்கத்தை மையப்படுத்திய கொடுக்கல் வாங்கலாக இருந்துச்சுன்னு வைங்க, இந்த பிரச்சனை வராது. இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறோன்னா நம்ம பேசாமல் தங்கத்தை கொடுத்துட விட. நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறேன்னு இருக்கிறேன், 5 லட்ச ரூபா கேட்டிருக்கிறார். அன்னைக்கு 5 லட்சத்துக்கு என்ன தங்கமோ அதை வாங்கி நான் இத்தனை பவுனு தந்துடுறேன். இன்னைக்கு 5 லட்சத்துக்கு எத்தனை பவுன் வாங்கலாம்? ஒரு பவுன் ஒரு கிராம் எவ்வளோ? சரி, 1 லட்சம்னு வச்சுக்கிறேங்க. அப்போது எவ்வளோ நம்ம அவருக்கு 5 லட்சம் கொடுக்க போகிறோன்னா 5 பவுனு கொடுத்துறோம். நம்ம என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிறனோ, எனக்கு 5 லட்சம் திருப்பி தாங்கன்னு கேட்கறது இல்லை. 5 பவுன் நகையை தந்துருக்கிறேன், நீங்கள் திருப்பி தரும்போது 5 பவுன் நகையை திருப்பி தாங்கன்னா 2 பேருக்கு நஷ்டம் இல்லை. அப்போ இஸ்லாம் இப்படியான பொருளாதாரத்தை தான் நமக்கு சொல்லி தந்திருக்கு. இதுதான் கொடுக்கல் வாங்க. தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதே இதுதான். நம்ம அப்படி இல்லாமல் இந்த ரூபாயை கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை தான். சரி, அப்படி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன தீர்வு? என்ன நம்ம என்ன ஒப்பந்தம் போட்டு கொண்டோமோ, என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு நான் அதை ஒப்பந்தம் போடும்போது தெளிவாக போடணும். சில ஒப்பந்தங்கள் தெளிவு இல்லாட்ட செல்லாது. ஷரியத் ரீதியாக அந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்து நீதிமன்றமாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. அப்போ நம்ம ஒப்பந்தம் போடும்போது தெளிவாக போடணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு 10,000 ரியால் தருகிறேன், நீங்கள் எனக்கு அதை திருப்பி தருகிற பொழுது 10,000 ரியாலாக தர வேண்டும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுட்டா அன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பணம் எவ்வளவு அப்படின்னு பார்க்க முடியாது. இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரியாலை கொடுத்துட்டு காசை வாங்கிறதுக்கு, இந்தியாவுடைய மணியை வாங்கிறதுக்கு நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்கன்னா அதே மாதிரி போடணும். இன்னைக்கு என்ன இந்தியாவினுடைய ரியாலுக்குண்டான மதிப்போ அதே அளவுக்குண்டான தொகையை நீங்கள் எனக்கு திருப்பி தரும்போது நான் வாங்கி கொள்வேன், அல்லது நான் அதை தருவேன். இப்படியான ஒப்பந்தமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒப்பந்தமும் அதை மாதிரி நிபந்தனையோடு போட இல்லைன்னா
இப்போ பேசி தீர்த்துக்கிற வேண்டியதான். என்ன பேசி தீர்த்துக்கிற? அவர் சொல்றாரு, இல்லைங்க நீங்க தரும்போது இவ்வளவு ரேட்டு தாங்க இருந்தது, அதை தாங்க தருவேன் அப்படிங்கிறார். நீங்க ஒப்பந்தம் அப்படி போட இல்லைல்ல, அப்போ நீங்க அவர் சொல்றதை கேட்டுட்டு போயிட வேண்டும். புரிகிறதா? அப்போ இதுதான் தீர்வு. அதனால முதல்ல நாம் ஒப்பந்தம் போடும்போது கவனமா போட்டுக்கிட்டா நம்ம கொடுத்தது பொருளாதாரத்தை சரியா நம்ம வாங்கிக்கலாம், தப்பிச்சுக்கலாம், வட்டியிலிருந்து பாதுகாக்க முடியும். இல்லைன்னா இந்த தகராறு, இந்த பிரச்சனைகள் இருக்கு. அல்லாஹ் மிக அறிந்தவனா இருக்கும். இது வேற தலைப்புக்கு அப்பாற்பட்டது தான், இருந்தாலும் கேட்டுட்டீங்க. ஆமாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பேங்க்ல வேலை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. இது அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. என்ன எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாம் வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு தொடர்பு இருந்தால் அந்த வேலை செய்யக்கூடாது. இல்லை அதுக்கு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு இருந்தால் நம்ம பேங்கில் வேலை பார்க்கலாம். இது அறிஞர்கள்ட்ட கருது. சில அறிஞர்கள் இல்லை, வட்டி பேங்குங்கிறதே நமக்கு கூடாது அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க. ஏன் அந்த கருத்து வேறுபாடு வருது சொல்லுங்க அப்போ, யாராவது கரெக்டாக சொல்லுங்க. நீங்கள் சில அறிஞர் இப்படி, சில அறிஞர் அப்படிங்கிறீங்களே, ஏன் அதை தெளிவாக உங்களுக்கு ஏன் சொல்ல முடியல? ஏன் அப்படி சொல்ல முடியல சொல்லுங்க. இந்த கேள்வியை முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு கேள்விகள் ஏன்னா நானே சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த மாதிரி இல்லைங்கும் போது அறிஞர்களுடைய அபிப்பிராயங்களை வைத்து ஒரு இஜ்திஹாதை வச்சு தான் ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது ரெண்டு வகையான கருத்து வந்தோம். நஸ்ஸு தெளிவாக, ஆதாரம் தெளிவாக இருந்தாலும் குர்ஆன் சொன்னா சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த முறை இல்லாததுனால ஏதாவது ஒரு அடிப்படையை வச்சு தான் பேச வேண்டியிருக்கு. அப்போ அடிப்படையை வச்சு பேசும்போது என்னன்னா, இதுக்கும் அதற்கு இவர் வேலை செய்யறதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா, வட்டியோட தொடர்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா கூடாது, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் விஷயம். நீங்க என்ன கேட்டீங்க? ஆமாம், அவங்க கேட்குறது என்னன்னா, நம்ம பணம் போட்டிருக்கிறோம், வட்டி கிடைக்குது. இதுவும் அப்படிதான், கருத்து வேறுபாடு உள்ள ஒரு சட்டம் தான். அந்த வட்டியை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கலான்னு ஒரு கூட்டம், சில கூட்டம், சில அறிஞர்கள் வாங்கக்கூடாதுங்கிறாங்க. சில அறிஞர்கள் வாங்கி யாருக்காவது தர்மம் கொடுத்துடணும், நன்மையை நாடாம அப்படிங்கிறாங்க. சில பேர்கள் நம்மளோட காசு இல்லை, வாங்கவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மூணு வகையாக பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு தொகை பேங்கில் போட்டிருக்கிறேன், எனக்கு வட்டி அதிலிருந்து தர்றாங்க. இப்போ நான் வேணான்னு சொல்லணுமா? சில பேர் வேணான்னு சொல்லுங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? உங்கள் காசு இல்லை, நீங்கள் போட்டது எவ்வளவு? 1 லட்ச ரூபா தான் போட்டிருக்கிறீங்க. நீங்கள் திருப்பி வாங்கும் போது 1 லட்சம் தான் வாங்கணும். அப்போ உங்களுக்கு வட்டி தான் தர்றான், 10,000 ரூபா அல்லது 5,000 ரூபா வட்டியே தர்றான். அப்போ உங்கள் காசு இல்லை, திருப்பி கொடுத்துருங்க. சில பேர் பயம் காட்டுறாங்க, அந்த ரூபாயை வச்சு முஸ்லீம்கள் அடிக்கிறதுக்கு வருவான் அப்படிங்கிறான். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட தொகையே இல்லை, அதை வச்சு வட்டி பணத்தை வச்சு நம்மளை அடிக்க வர்றோன்னா அது பறக்கத்தே இல்லையே. அதையே நீங்கள் கவலைப்படுறீங்க? நம்ம காசே இல்லையேங்க, நம்ம காசை வச்சு நம்மளை அடிப்பாங்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே. அதனால வாங்காமல் விட்டுருங்க. இது ஒரு கருத்து. சில பேர் என்ன செய்ய, காசை வாங்கிருங்க, வாங்கிட்டு நன்மை நாடாமல் யாருக்காவது கொடுத்துருங்கிறான். இதை இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அதை நீங்கள் சாப்பிட வேண்டியதானே? இல்லை, சாப்பிடக்கூடாது, ஹராம். ஆனால் பிறருக்கு கொடுக்கலாங்கிறாங்க. அல்ல குர்ஆன்ல சார், 2 நாள் பிற ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை விரும்பலையோ அதை வேற பிறருக்கு கொடுக்காதீங்க. அப்படி சொல்லும்போது எப்படி நீங்கள் பிறருக்கு கொடுக்கலாம்? அதனால பிறருக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து. சில அறிஞர் நன்மையை நாடாமல் கொடுக்குறோம், அவங்க ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம். நம்ம என்ன செய்யறோம்னா, நன்மையை நாடாமல் யாருக்கு கொடுக்குறோம் தெரியுமா? நம்ம வீட்டில் வேலை செய்வா பார்த்தீங்களா, வேலைக்காரிக்கு கொடுக்குறோம். கொடுத்தா வேலைக்காரிக்கு நம்ம நன்மை நாடாமல் கொடுத்துட்டோம். ஆனால் வேலைக்காரி என்ன நினைப்பா? முதலாளி நமக்கு கொத்தா ரூபா தந்தாரு, எப்போ போனாலும் முதலாளிக்கு நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாவா இல்லையா? நீங்கள் கூப்பிடும்போது ஓடி வருவாவா இல்லையா? வட்டி பணம் உங்களுக்கு உதவி செய்தா, மறைமுகமாக உதவி செய்தா இல்லையா? அது எப்படி ஏற்றுக்கிறது?
அப்போ நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? நிறைய சிக்கல் இருக்குது இதில். இதுக்கு என்ன காரணம்? ஏன் சிக்கல் வந்துச்சு? எந்த விஷயத்தில் ஷரியாவுடைய ஒரு அணுகுமுறை இல்லையோ அங்கே இந்த முஷ்கிலாத்துகள், இந்த பிரச்சனைகள் இருக்கும். மார்க்கம் இல்லாத, மார்க்கம் சொல்லாத விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு ஏதாவது சொல்ல போகும்போது இந்த சிக்கல்கள் வந்துடும். அப்போ நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் வாங்கியவன் உங்கள் மேலே விசுவாசமாக இருப்பாரா இல்லையா? அது வட்டியின் மூலமாக கிடைச்ச விசுவாசமா இல்லையா? அது வட்டியின் மூலமாக கிடைச்ச மஹப்பத்தா இல்லையா? நீங்க சொல்ற வேலையெல்லாம் அவர் செய்ய தயாரா இருப்பார். எப்ப ஆஜியார் அப்பப்போ நமக்கு என்ன செய்யறாரு? ஒரு நல்ல மணி தர்றாரு. இவருக்கு வட்டி கிடைக்கும் போதெல்லாம் வட்டி அவருக்கு கொடுப்பார். அவரை பார்க்கும்போது சலாம் போடுவார், அவரை பார்க்கும்போது உதவி செய்வார், பண்டை வாங்கி கொடுப்பார், கிஃப்ட் கொடுப்பார், அவரே திடீர்னு. ஆக ஏதாவது ஒரு வகையில அந்த வட்டி பயனுள்ளது ஆகுதா இல்லையா? அப்போ நன்மை நாடாம நீ யாருக்கு கொடுக்கறது? சரி, கடைசியா இன்னும் ஒரு முறை இருக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது வட்டியில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் அப்படிதான் வந்தாங்க, வட்டியில் பாதிக்கப்பட்டு. என்னன்னா வீட்டை அடமானம் வச்சுட்டாங்க, தன்னுடைய வீட்டை. அது ஒரு ஆள் வாங்கிட்டாரு. வாங்கினவர் அப்படியே போய் வீடுடைய தொகைக்கு வட்டி ஏறிடுச்சு, வீட்டை சொந்தப்படுத்திக்கிட்டார். இப்போ அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட வர்றாங்க, இப்படி ஆயிடுச்சு, ஏதாவது உதவி செய்ய முடியுமா? எங்க வட்டியால இருக்குது, யாரு தருவா? இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி வட்டி பணத்தை மட்டும் ஒரு ஆள் 50,000 ரூபா வட்டி பணத்தை தந்தார். இன்னொரு ஆள் 1,00,000 ரூபா வட்டி பணத்தை தந்தார். இன்னொருத்தர் வட்டி, இப்படியே வட்டி பணமே ஒரு தொகை வந்து அவங்க அசல் பணத்தை கட்டுனாங்க, வட்டி பணத்தை கொடுத்து அந்த வட்டியை சமாளித்து அந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ நான் பார்க்குறேன், இது ஒரு வகையில் வட்டிக்கு வட்டி, அந்த வட்டி பணத்தையே எடுத்து இந்த வட்டி பணத்தை கொடுக்குறது. யாராவது வட்டியில் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? முதல் பணத்தை வேணா தர்றேன், வட்டிலாம் நான் கட்ட மாட்டேன். எதுக்கு நான் ஏன் அவ வாங்கின வட்டியை நான் ஏன் கட்டணும்பாங்க. இல்லைங்க, உங்கள்கிட்ட வட்டி பணம் இருக்குத, அந்த பணத்தை இவங்கள்ட்ட கொடுங்க, இவங்க வட்டி அடைச்சிருவாங்க. அடுத்து அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இனிமேல் வட்டிக்கு போகாதவங்க போகிறோம். ஒரு கால் அப்படி இருந்தால், சின்ன வட்டியாக இருந்தால், உங்கள்கிட்ட தொகை இருந்துச்சுன்னா அந்த வட்டியை மட்டும் கொடுத்துட்டு அதிலிருந்து அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கு தாவா பண்ணி இனிமேல் வட்டிக்கு போகாதுன்னு சொல்லி நசியத்து பண்ணுங்க. வேண்டுமானால் அது ஒரு பயனடிக்குன்னு நினைக்கிறேன். வல்லாஹு ஆலம். முடிஞ்சா பெண்கள் கேள்வி என்ன அவுளியாக்கா? ஆ எப்படி வந்துக்கிறேன் என்ன போயிடலாம். யா அல்லாஹ். இமாம் எழுத்துல தர சொல்லியிருக்கேன், பேப்பர்ல எழுதி தர சொல்லியிருக்கேன். மைக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுல்ல.
பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சீட்டு போடுறாங்கல்ல, நகைகளுக்கு சீட்டு போடுறது, இது விஷயமா நம்மக்கிட்ட நிறைய விழிப்புணர்வு வரணும். என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அந்த சீட்டுடைய முறை ஒரு நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன், இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் மாற்ற மாதிரி தான் சொல்லிக்கிறேங்க. ஒரு 2 ஆண்டுக்கு சீட்டு கட்டணும், ஒரு தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன் சரியா? 2 வருஷம் அப்படின்னு வருடத்தை குறிப்பிட்டுறாங்க. மாதம் இவ்வளவு தொகை கட்டணும்னு அந்த தொகையும் நிர்ணயிக்கப்படுகிறது. உங்களுக்கு இத்தனை கிராம் 2 வருஷத்துக்கு பிறகு இத்தனை கிராம் தங்க நகை கொடுக்கப்படும், அதையும் சொல்லிடுறாங்க. எப்போ? பணத்தை கட்டும் போது 2 வருஷத்தில் இத்தனை கிராம் தந்துருவோன்னு சொல்லிடுறாங்க. விலை கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி, இன்னைக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டில் நீங்கள் அன்னைக்கு 2 வருஷத்துக்கு பிறகு நகை எடுத்துக்கலாங்கிறாங்க. சரிதானே? இப்படி தானே? இதானே சீட்டு கட்டுற முறை இதானே? இல்லைப்பா, நான் கடைசி வருஷ கடைசியில் இன்னைக்கு என்ன நம்ம நிர்ணயம் பண்ணோமோ அதை கிடைக்குதா? சரி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, அத்தஹபு பித்தஹப். இந்த ஹதீஸை வச்சு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, தங்கத்தை பொறுத்தவரையில் உடனடியாக அந்த அதற்குண்டான தொகையை கொடுத்து விட்டு உடனடியாக தங்கத்துக்கு உண்டான தொகையை கொடுக்கணும், இங்கே கையில் வாங்கணும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த மாதிரி சீட்டு கட்டுறது கூடாது. ஆனால் சில அறிஞர்கள் கூடும், அதுக்கு வேற விளக்கங்கள் கொடுக்குறாங்க. சரியாக கவனித்தால் பேணுதலின் அடிப்படையில், ஹதீஸ் தெளிவாக இருக்கிறதின் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சீட்டு கட்டுதல் கூடாது. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தங்கத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தங்கத்துக்கு நிகரான தொகை உடனுக்கூட தங்கத்தை கொடுத்துட்டு இங்கே நம்ம அங்கே பொருளை வாங்கணும், இங்கே கேஷை கொடுக்கணும், அங்கே தங்கத்தை வாங்கணும். இந்த அடிப்படை தான் சரியானது. இதில் சில பேர் கூடுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கையில். சில அறிஞர்கள் கூடுங்கிறாங்க, சில அறிஞர் சொல்கிறாங்க இல்லை, ஹதீஸ் தெளிவாக இருக்குது, அது தஹப் பிதஹப். ஹதீஸ் தெளிவாக இருக்கும்போது நம்ம இதை மாதிரி சீட்டு கட்டுறது என்பது கூடாது. தங்கத்தை பொறுத்தவரையில் அதை கொடுத்துட்டு உடனே வாங்குறது தான். அன்னைக்கு என்னவோ அதை கொடுத்து நகையை வாங்க முடியல, நகை வாங்க முடியலங்கிறது என்ன, அது பிழையா தப்பாது ஒன்றும்? அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஒரு விஷயம் கூடும் கூடாதுன்னு சந்தேகம் வந்துட்டு அதிலிருந்து தவிர்த்து கொள்வது தானே நம்ம வட்டியிலிருந்து நம்மளை பாதுகாத்த முடியும். அல் ஹலால் பையன் ஒல் ஹராம் பையன். ஹராம் இன்னதுதான் தெளிவாகிட்டு, ஹலால் இன்னதுதான் தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ பைனஹுமா முஷ்தபிஹாத், ஹராமா ஹலாலான்னு சில விஷயங்கள் தெளிவில்லாமல் இருக்குது. அப்படி இருக்கிறதிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ சீட்டு கட்டலாமா கட்டக்கூடாதுங்கிறது பெரும்பகுதி அறிஞருடைய கருத்து. சில அறிஞர்கள் கட்டலாங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? பேணுதல் என்ன? தவிர்த்து கொள்றது தானே. இல்லாட்டா அது ஹராமாக போயிடும். இல்லை வட்டி தங்கம் வாங்காட்ட ஹராம் பிழை அல்லது சொர்க்கம் கிடைக்க அப்படின்னு இருக்கா? அப்படி இல்லை தானே. வாங்காமல் போயிட போகிறோம், இருக்கட்டுமே. எதுக்கு நாம் ஒரு சந்தேகத்துக்குள்ளே போய் நுழையணும்? அதனால் அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. ஆமாம், பங்கு சந்தை பொறுத்தவரையில் அதுலேயும் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்குது. நம்ம என்ன சொன்னோன்னா, முதல்ல நீங்கள் ஒரு அடிப்படையை வச்சுக்கிறீங்க. வியாபாரத்தின் நிபந்தனைகள் கேட்டேன். இந்த பங்கு சந்தை அதெல்லாம் உள்ள வந்துடும், அந்த வியாபாரங்கள்லாம்.
அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வர்த்தகங்கள் கூடுமா கூடாதா, ஆன்லைன் வர்த்தகம் கூடுமா கூடாதா, அதே மாதிரி பங்கு சந்தை, இது எல்லா விஷயத்திலும் நீங்கள் பண்ணுற வியாபாரத்தினுடைய நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு 7 நிபந்தனைகளை சொல்லியிருக்கிறான். நீங்கள் என்ன எழுதிருக்கேன்னு தெரியல, பேப்பர் இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த 7 நிபந்தனைகள் குறைஞ்சபட்சம் அதில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா கூடும், இல்லாட்டா கூடாது, அவ்வளோதான். நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த ஷுரூத் இருக்குதா, ஒரு பொருளை நான் விற்க போகிறேன், இது எனக்கு சொந்தமானது, நான் விற்க போக முன்னாடி எனக்கு சொந்தமாக இருக்கணும், முதல் ஷரத்து. இது எனக்கு சொந்தமாக இருக்கணும், அப்போ தான் நான் இவருக்கு விற்க முடியும். அல்லது உங்களோட பொருளாக இருக்கலாம், நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், எனக்கு அனுமதி தந்திருக்கணும் இது விற்றுருங்க. அடுத்தபடி இது யாருன்னு உண்மையில யாருன்னு எனக்கு தெரியாது, நான் நைஸாக வேலை போய் சேரேன். 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறீங்களா ஆஜியார், அவங்க சரிங்கிறாக வச்சுக்கிறோங்க. 10,000 ரூபா நான் வாங்கிட்டு நானே வச்சுட்டு அப்புறம் இந்த உடம்புக்காரன் கேட்டும்போது அது விற்ற இருந்தாங்க 9,000 ரூபா விற்ற அப்படின்னு கொடுக்க முடியுமா? இந்த வியாபாரம் செல்லுமா? ஏன் செல்லாது? நம்மளோட உடம்புக்காரன் இல்லை. அப்போ முதல் விஷயம், வியாபாரம் செய்கிற பொழுது முதலில் அந்த பொருள் எனக்கு மில்கியத்தாக இருக்கணும், அல்லது இது யாருக்கு எனக்கு சொந்தமாக இருக்கணும், அல்லது யார் சொந்தக்காரரோ அவர் எனக்கு அனுமதி தந்திருக்கணும். நான் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் கொஞ்சம் விற்று தாங்கன்னு கொடுத்துருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாமல் அடுத்தவங்க பிறகு நான் எப்படி விற்க முடியும்? நீங்கள் சொல்கிற வியாபாரங்கள் அந்த ஷரத்தில் வருதான்னு பாருங்கள் முதல். இரண்டாவது, அந்த பொருளுடைய குறைகளை நான் சொல்லணுமா இல்லையா, அவருக்கும் தெரியணுமா இல்லையா? இந்த பாருங்கள், இந்த மொபைலை வாங்கிட்டு இந்த கவர் கொஞ்சம் அஸ்பலாக தான் இருக்கும், பரவாயில்லையா? பாருங்கள், அது அஸ்பலாக இருக்குது, இங்கெல்லாம் கிழிஞ்சி இருக்குது, இங்கெல்லாம் இப்படி இருக்குது, அதனால் இதை ஒரு வித்தியாசமான ரேட்டு போட்டு எடுத்துக்கிறேங்க நான் முதல்ல சொல்லியிருக்கணும். நான் அவர் நினச்சிட்டு இருப்பார் எல்லாம் கவர் எல்லாம் பவராக இருக்கும், கவர் புதுசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பார். நான் அதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் அந்த வியாபாரம் பண்ணால், இப்போ நான் சொல்கிறது எல்லாம் அந்த ஷரத்துக்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிற வியாபாரத்தில் அதெல்லாம் பொருந்ததான்னு பாருங்கள். பொருந்துச்சுன்னா கூடும், பொருந்த இல்லைன்னா கூடாது, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் போய் தோண்டி அதை ஆய்வு பண்ணி அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. இந்த நிபந்தனைகள் இஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லா காலத்திற்கும் இஸ்லாத்தினுடைய ஃபிக்ஹ் சட்டங்கள் நமக்கு தெளிவு சொல்லக்கூடிய அளவில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்துட்டு போயிருக்கிறான். அந்த ஷரத்துக்கள் நவீன காலத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, ஒத்து வருதா அந்த நிபந்தனைகள்? ஒத்து வந்தா கூடும், ஒத்து வராட்டா கூடாது. அது என்ன அடிப்படையில் அவைகள் அந்த வர்த்தகங்கள் இருந்தாலும் சரி. அப்போ இந்த நிபந்தனைகள் இருக்குது, அந்த நிபந்தனைகளை பார்த்துக்கிறேன். அல்லாஹ் மிக அறிந்தவன். அதாவது 1980 ஒரு நகையின் மதிப்பு அன்பளிப்பா ஒரு நகையின் மதிப்பு 50,000. அது அன்பளிப்பா ஒரு 5 பவுன் கொடுக்கப்படலாம். இன்றைய சூழ்நிலையில திரும்பவும் 5 பவுன் நகையை கேட்கிறாங்க. இன்றைய நகையின் மதிப்பு 5 லட்சம். இப்போ நாம 50,000 கொடுக்கணுமா அல்லது 5 லட்சமா கொடுக்கணும்? திரும்ப படிங்க. 1980 ஒரு நகை மதிப்பு 40,000 சொன்னேன். அது அன்பளிப்பா கல்யாணத்துக்கு 5 பவுன் கொடுக்கப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையில் திரும்பவும் 5 பவுன் நகையை கேட்கிறாங்க. இன்றைய நகையின் மதிப்பு 5 லட்சம். இப்ப நாம 50,000 கொடுக்கணுமா 5 லட்சம் கொடுக்கணும்? இந்த கேள்வியில ஒரு சின்ன பிழை இருக்கிறது. அன்பளிப்பா கொடுத்துட்டாங்கிறது, அன்பளிப்பா கொடுத்துட்டா திரும்ப கேட்கக்கூடாது. முதல்ல அதை அடிபட்டு போயிடுச்சு. அதனால் இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு இல்லை, இது நம்ம வேறு மாதிரி ஒரு பதில் வச்சுக்கிறோம். முதல்ல அந்த கேள்வியில் ஒரு பிழை என்னன்னா, அன்பளிப்பாக கொடுத்ததை நம்ம திரும்ப கேட்க உரிமையே இல்லை. கேட்டு அதை திரும்பி வாங்கினா வாமிட் எடுத்துட்டு அதை நக்கினதுக்கு சமம். முடிஞ்சிச்சா? நவுது பில்லா. ஆனால் ஒரு அன்பளிப்பு மட்டும் கொடுத்ததை வாங்கி திரும்ப கேன்சல் பண்ணலாம். பத்திரம் போட்டு கொடுத்துட்டாலும் கூட அதை என்ன செய்யலாம், அதையெல்லாம் ரத்து பண்ணலாம். ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டா. யார் அது சொல்லுங்க? ஒரு தந்தையோ தாயோ பிள்ளைக்கு வீட்டை எழுதி கொடுத்துட்டாங்க. புள்ள என்ன பண்ணுறாருன்னா, வீட்டை எழுத வாப்பாவை தூக்கிட்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்த்துறாரு? இஸ்லாம் சொல்லுது அவனையே நம்ம கேன்சல் பண்ணையா, அது வீட்டை நான் கேன்சல் பண்ண ரத்து பண்ணுறேன். நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டிலேயும் அந்த சட்டம் இருக்குது. போய் நீங்கள் பத்திரத்தை போய் கேன்சல் பண்ணலாம். நான் வாப்பா என் மகனுக்கு வீட்டை கொடுத்தேன், அன்பளிப்பாக கொடுத்தேன்,
இப்போ அவன் என்ன வெளியே போக சொல்கிறான், நான் அதை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா கேன்சல் பண்ணி தந்துடுவான். மார்க்கமும் அதை சொல்லுது. அந்த அன்பளிப்புக்கு மட்டும்தான் திருப்பி வாங்குறதுக்கு பெற்றோர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் சரி, நகையை கொடுத்தாலும் வீட்டை கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளை அடங்க இல்லைன்னா அம்மா வாப்பா கொடுத்த நகைகளை அப்பி வாங்கி கேன்சல் பண்ண உனக்கு கொடுத்த ஹிபாவை ரத்து பண்ணிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமையை கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கிறான். வேற யாரும் அன்பளிப்பை கொடுத்துட்டு திரும்ப வாங்கக்கூடாது. சரி, நம்ம அன்பளிப்பு இல்லை, இப்போ வரும் அன்பளிப்பு இல்லை, அந்த கேள்வியை மாற்றிக்கிறோமே. கொடுத்துருக்குறோம், இப்போ திரும்ப வாங்கணும், என்ன செய்யறது? நம்ம ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோமே. நீங்கள் எப்படி ஒப்பந்தம் போட்டீங்க, முதல்ல அந்த ஒப்பந்தம் சரியான ஒப்பந்தமா அப்படின்னு பார்க்கணும். இல்லையே, நீங்கள் 50 பவுன் நகையை கொடுத்துட்டு திரும்ப வாங்கும் போது எத்தனை ஆண்டு ஆனாலும் 50 பவுன் தான் திருப்பி கொடுக்கணும். நகை கூடிருச்ச அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நகைக்கு தகப்பு மித்தகப், தங்கத்துக்கு தங்கம், தங்கம் என்ன பவுனு கொடுத்தீங்களோ அதே பவுனை தான் திருப்பி எத்தனை வருஷம் ஆனாலும் கொடுக்கணும். அதனுடைய ரேட்டு முன்ன பின் ஆகணும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அப்போ நீங்கள் அப்படி ஒப்பந்தம் போட்டிருக்கணும். அப்படி போடாமல் கொடுத்துட்டானா இன்னைக்கு தகராறு வருது. இல்லை, நான் அன்னைக்கு 50 பவுன் நகை தந்தேன், இப்போ எனக்கு இன்னைக்கு அதே மாதிரி 50 பவுனுக்கு உண்டான தொகையை தாண்டு கேட்கும் போது நம்ம உட்கார்ந்து பேச வேண்டியிருக்கு. ஏன்? ஒப்பந்தம் சரியா இல்லாதனால. அதுக்கு பிறகு நீங்கள் மத்தியசம் பண்ணி அதில் எடுக்கிற முடிவு தான் தீர்ப்பாக வரும். இங்கே உங்களுக்கு ஷரியத் ரீதியாக தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்? உங்கள் ஒப்பந்தம், அசல் ஒப்பந்தம் சரியா இல்லை. அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, ஒரு அக்து ஒப்பந்தம் போட்டால் ஷரியாவின் அடிப்படையில் ஒப்பந்தம் போடுங்க. அப்படி போட்டால் தான் ஷரியாவின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் போட்டாங்கன்னா இந்த சிக்கல் இருக்கும். அது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கலாம். மக்கள்கிட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. இப்போ இறுதியா நமக்கு ஏற்கனவே 5 கேள்விகள் பண்ணீங்க, அதற்கான பதில சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் கலெக்டர் 5 கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. நான் பதில் 5 கேள்வி கேட்டோம்ல, அதுக்கான பதில் அப்போ இது வாங்கிட்டீங்களா? பேப்பர் வாங்கிட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி அப்போ பதில சொல்ல பிறகு பதில் சொல்ல பிறகு சபை கலைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜமாத்துக்கு அப்புறம் நம்ம அதை படித்து பார்க்கணுமோ? அதையும் படித்து கரெக்ஷன் பண்ணிட்டோம். சரி, நீங்கள் எதுவும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஆன்சர் பண்ணுறோம். சரி சரி. அதாவது நீங்கள் இப்போ நான் ஒரு 5 கேள்வி கேட்டேன். 5 கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதி கொடுத்துட்டீங்க. பதில் இங்கே வந்துடுச்சு. அந்த பதிலை அவங்க 2 பேரும் தான் சரி பார்க்குறாங்க. அது நான் பொறுப்பு இல்லை. 2 பேரும் சரி பார்க்குறாங்க. அதில் சரி பார்த்து யார் சரியாக எழுதிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு அவங்க தான் பொறுப்பு கொடுத்துருவாங்க. என்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 5 கேள்வி கேட்டீங்கல்ல, பேப்பரை வாங்கிட்டோம், நீங்கள் 5க்கும் நீங்களே பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு நான் மீண்டும் 5க்கும் 5 கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா, அதற்காக வேண்டி பதிலையும் நானே சொல்ல போகிறேன். அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பதிலை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க நம்ம சரியாக எழுதிக்கிறோம் தப்பாக எழுதிக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் எப்படி எழுதிக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அப்புறம் அவங்க முடிவு பண்ணிவிட்டு யார் தகுதி உடையவங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மார்க்க ஞானத்தை அதிகரிக்க செய்வானாக. நீங்கள் சரியாக எழுதினாலும் தப்பாக எழுதினாலும் உங்களுக்கு அல்லாஹ் 2 கூலி அல்லா இடத்துல இருக்கிறீங்க. முயற்சி செஞ்சுருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. தப்பாக எழுதுனா சரியாக எழுதுனதுங்கெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. அது அந்த நேரத்தில் என்ன வருதோ அந்த இதை எழுதியிருக்கிறீங்க. அதனால் யாரும் அதில் இப்படி ஆயிடுச்சேலாம் நினைக்க வேணாம். அல்லாவுக்கு பயந்து அவங்களும் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மார்க்க ஞானத்தை அதிகரிக்க செய்வானாக. எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் திறம்பட செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.